இதோட வேலை என்ன அப்படிங்கறத இப்ப சொல்ல போறேன். இப்போ நீங்க பழைய மாடல் ஏசி எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா ஹீட்டரும் உண்டு, ஓகேங்களா? கூலிங்கும் வரும், பிளஸ் ஹீட் மோட்ல போட்டோம்னா நம்மளுக்கு ரூம்குள்ள ஹீட் வரும், வெளியில கூலிங் போகும். அந்த மாதிரி ரெண்டு கன்வென்ஷனா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த வால்வு பண்ணுது. அந்த வேலையை இது எப்படி பண்ணுது அப்படின்னா, இது பாத்தீங்களா, டிஸ்சார்ஜ் சக்ஷன். இது வந்து சக்ஷன் வந்து டிஸ்சார்ஜா மாறிடும், டிஸ்சார்ஜ் வந்து சக்ஷனா மாறிடும். அந்த ஹீட் மோட் நம்ம போட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னா, கம்ப்ரஸர் இருக்கு பாத்தீங்களா, கம்ப்ரஸர்ல இருந்து அதிக பிரஷர்ல பம்ப் பண்ற அதிக ஹீட்ல வர அந்த கேஸ் வந்து நேர சோலனாய்டு வால்வுக்குள்ள போகும். இதுல என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வால்வு இருக்கு பாத்தீங்களா, வால்வு வந்து இந்த இது வந்து டைரக்டா கண்டென்சருக்குள்ள போகாம லாக் பண்ணி அப்படியே என்ன ஆகும்னா, இது பாத்தீங்களா டிஸ்சார்ஜ் இருக்கு பாத்தீங்களா, அந்த லைனு நேர வருதா இங்க வந்துடும். ஓகேவா? கம்ப்ரஸர்ல இருந்து டைரக்டா இதுக்கு வந்துடும். அப்படின்னா இங்க வந்து ஹீட்டா இருக்கும். இது நேரம் என்ன ஆகும்னா இண்டோருக்குள்ள போகும். இண்டோருக்குள்ள போயிட்டு இண்டோர்ல நம்ம நார்மல் ப்ரொசீஜர் தான், கூலிங் வர இடத்துல வந்து ஃபுல்லா ஹீட் வர ஆரம்பிச்சு அது அப்படி நேரம் என்ன ஆகும்னா அந்த சின்ன பைப்புக்கு வரும். இது வந்து என்ன ஆகும்னா செக்ஷனா மாறிடும். இங்க வர்றது என்ன ஆகும்னா நேரா கேபிலரி டியூபுக்கு போயிட்டு அங்கிருந்து கண்டென்சருக்குள்ள போயிட்டு அந்த ப்ரொசீஜர் அப்படி ரிவர்ஸ்ல நடக்கும். இங்க ஃபேன் ரொட்டேட் ஆகச்சுல இங்க இருந்து சில்னஸ் வரும். ஓகேவா? அது நேரம் என்ன ஆகும்னா நேரம் இந்த கண்டென்சர்ல வந்துட்டு மறுபடியும் சோலனாய்டு வால்வுக்குள்ள போகும். அது என்ன பண்ணும் அப்படின்னா ரிட்டர்ன் இங்க விடாம அது வந்து நேரா அக்குமுலேட்டருக்குள்ள விட்டுரும். அக்குமுலேட்டர் இருந்து கம்ப்ரஸருக்கு போகும், கம்ப்ரஸர் மறுபடியும் பம்ப் பண்ணி அக்குமுலேட்டருக்கு வரும். ஸோ இந்த ப்ரொசீஜர் கண்டினியூஸா நடக்கும். ஓகேவா? இது இந்த ப்ரொசீஜர் மூலமா தான் ஹீட் வருது. நிறைய பேருக்கு கூலிங் எப்படி வருதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஹீட் வந்து இப்படி தான் வரும். அதுக்கு முக்கிய காரணம் இந்த சோலனாய்டு வால்வு.